எல்லாருக்கும் வணக்கம். முடி நல்லா வளரணுங்கிறதுக்காக ரோஸ்மெரியை யூஸ் பண்றது பத்தி நீங்க நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, இதுல உண்மையிலேயே எவ்ளோ நன்மை இருக்கு? இது வீட்லயே எப்படி நாமளே தயார் பண்ணி யூஸ் பண்றது? வாங்க, இத பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். முதல்லயே முக்கியமான கேள்விக்கு வந்துடலாம். நம்ம கிச்சன்ல இருக்கிற ஒரு சிம்பிளான மூலிகை நிஜமாவே நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி கொட்டுறத குறைக்க முடியுமா? வாங்க, இதுக்கு என்ன பதில்னு நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இது ஏதோ சும்மா சொல்ற விஷயம் இல்ல. நிறைய பேர் ரோஸ்மெரிய தொடர்ந்து யூஸ் பண்ணப்போ அவங்களோட முடி அடர்த்தியானது மட்டுமில்லாம முடி கொட்டுறதும் நல்லாவே குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த நம்பிக்கை தான் நிறைய பேரு இத ட்ரை பண்ண வைக்குது. சரி, நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அது எப்படி? ரோஸ்மெரி ஏன் முடிக்கு இவ்ளோ நல்லதுன்னு சொல்றாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரோஸ்மேரியில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு நல்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் கூட. இதனால உங்க உச்சந்தலையில, அதாவது ஸ்கேல்ப்ல இருக்கிற சின்ன சின்ன எரிச்சல் பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். இதனால வேர்க்கால்களுக்கு நல்ல போஷாக்க கிடைச்சு முடி ஆரோக்கியமா வளரும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப பிராக்டிக்கலா என்ன பண்ணலான்னு பாப்போம். ரோஸ்மேரியோட முழு பலனையும் அடைய வீட்லயே நீங்க செய்யக்கூடிய மூணே சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட்ஸ் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல் மெத்தட் தி குவிக் இன்ஃப்யூஷன் ரின்ஸ். இது பேர்ல இருக்கிற மாதிரி ரொம்பவே குவிக்கானது, செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி. நீங்க ரொம்ப பிஸியான ஆளா இருந்தா, இல்ல எனக்கு ரொம்ப சிம்பிளா லைட்டா ஒரு தீர்வு வேணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ரின்ஸ் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். இத செய்யறது ரொம்பவே சுலபம். ரோஸ்மேரி இலைய தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கணும். நீங்க தலைக்கு குளிச்சு ஷாம்போலாம் போட்டதுக்கு அப்புறம் கடைசியா இந்த தண்ணிய வச்சு தலைய அலசணும். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இத ஊத்திட்டு அப்புறம் சாதாரண தண்ணிய வச்சு திரும்பவும் அலசக்கூடாது. அப்போதான் அதோட சத்து முடியல அப்படியே இருக்கும். இந்த மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது. உங்க ஸ்கேல்புக்கு ஒரு உடனடி புத்துணர்ச்சியை கொடுக்கும், முடிக்கும் ஒரு நல்ல ஷைனிங் கிடைக்கும். ஒரு லைட்டான ரிஃப்ரெஷிங்கான ஒரு சொல்யூஷன் இது. சரி, அடுத்தவா ரெண்டாவது மெத்தடுக்கு போகலாம். இது தி டீப் கண்டிஷனிங் ஆயில் இன்ஃப்யூஷன். உங்க முடிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர், நல்ல ஒரு டீப் கண்டிஷனிங் தேவைன்னு நீங்க ஃபீல் பண்ணா இந்த ஆயில் மெத்தட் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இந்த எண்ணெயை ரெடி பண்ண 2 வழி இருக்கு. உங்ககிட்ட டைம் இருந்தா சூரிய வெளிச்சத்துல 2 வாரம் ஊற வச்சு எடுக்கலாம். அதுதான் ரொம்ப நல்லது. இல்ல அவசரமா வேணும்னா டபுள் பாய்லர் மெத்தட்ல ஹீட் பண்ணியும் எடுக்கலாம். இந்த எண்ணெயை எடுத்து உங்க ஸ்கேல்ப்ல நல்லா மசாஜ் பண்ணா அது முடியோட வேர்க்கால்களுக்குள்ள ஆழமா இறங்கி வேலை செய்யும். இந்த மெத்தடோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ரோஸ்மேரியோட எல்லா சத்துக்களும் எண்ணெயில நல்லா இறங்கிடும். நீங்க மசாஜ் பண்ணும்போது இந்த செறிவூட்டப்பட்ட சத்துக்கள் உங்க ஸ்கேல்ப்லயும் மயிர்கால்கள்லயும் ஆழமா ஊடுருவி உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இது ஒரு டீப் ட்ரீட்மெண்ட் மாதிரி. நம்மளோட 3வது மற்றும் கடைசி முறை, தி ஃபாஸ்டஸ்ட் ஸ்டிமுலேஷன் எசென்ஷியல் ஆயில் டோனிக். இதுல நாம ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலை யூஸ் பண்ண போறோம். இது உச்சந்தலைய நேரடியா தூண்டி முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு ரொம்பவே குவிக்கான வழி. இதுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். எசென்ஷியல் ஆயில்ல எப்பவுமே தனியா நேரடியா ஸ்கின்ல யூஸ் பண்ணவே கூடாது. அத கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் மாதிரி ஒரு கேரியர் ஆயில் கூடயோ இல்ல தண்ணி கூடயோ கலந்து டைல்யூட் பண்ணணும். இத உங்க ஸ்கேல்ப்ல மெதுவா மசாஜ் பண்றப்போ பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த மெத்தடோட மெயின் பர்பஸ் நம்ம உச்சந்தலையோட ரத்த ஓட்டத்தை நேரடியா தூண்டி விடுறது தான். ரத்த ஓட்டம் நல்லா இருந்தாலே முடி வேர்க்கால்களுக்கு நிறைய ஆக்சிஜனும் ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். இது இயற்கையாவே முடி வளர்ச்சியை நல்லா சப்போர்ட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம 3 பவர்ஃபுல்லான மெத்தட்ஸையும் பார்த்தாச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஆனா இதுல எது உங்களுக்கு சரியா இருக்கும், அது எப்படி நீங்க முடிவு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, உங்க முடியோட தேவை என்ன, உங்க லைஃப் ஸ்டைல் எப்படிப்பட்டதுங்கிறத பொறுத்து தான் நீங்க சரியான மெத்தட தேர்ந்தெடுக்கணும். இந்த கேள்விக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த டேபிள் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒரு உடனடியான ஷைனிங், ஒரு புத்துணர்ச்சி வேணும்னா ரென்ஸ் மெத்தட் சரியா இருக்கும். முடிக்கு ஆழமான ஒரு ஊட்டச்சத்து தேவைன்னா ஆயில் இன்ஃப்யூஷன் ட்ரை பண்ணுங்க. இல்ல முடி வளர்ச்சியை தூண்டுறதுதான் உங்க முக்கிய குறிக்கோள்னா எசென்ஷியல் ஆயில் டானிக் தான் பெஸ்ட். உங்க தேவை எதுவோ அதை தேர்ந்தெடுங்க. எந்த ஒரு புது விஷயத்தையும் நாம முயற்சி பண்றதுக்கு முன்னாடி சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால இப்போ நான் சொல்ல போற விஷயங்களை கொஞ்சம் கவனமா கேளுங்க.
இந்த மெத்தட்ஸை நீங்க பாதுகாப்பா பயன்படுத்த ரெண்டு விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. விஷயம், எசென்ஷியல் ஆயில ஒருபோதும் நேரடியா ஸ்கின்ல அப்ளை பண்ணாதீங்க. எப்பவுமே ஒரு கேரியர் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணுங்க. ரெண்டாவது, பேட்ச் டெஸ்ட். உங்க உச்சந்தலையில யூஸ் பண்றதுக்கு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உங்க முழங்கையோட உட்பக்கத்துல கொஞ்சமா தடவி பாருங்க. எந்த அலர்ஜியும் இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. குறிப்பா வலிப்பு நோய் இருக்கிறவங்க, கர்ப்பிணிகள், அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கற தாய்மார்கள் ரோஸ்மேரியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாம இத பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது எரிச்சல், அரிப்பு இல்ல முடி கொட்டுறது அதிகமானா உடனே பயன்படுத்துறதை நிறுத்திடுங்க. சரி, எல்லாத்தையும் சுருக்கமா ஒரு ஆக்ஷன் பிளானா பார்க்கலாமா? 1. உங்க தேவை என்னன்னு முடிவு பண்ணுங்க. ஷைனிங்கா, கண்டிஷனிங்கா இல்ல வளர்ச்சியா? 2. அதுக்கேத்த மாதிரி ரின்ஸ், ஆயில் இல்ல டோனிக்ல ஒன்ன செலக்ட் பண்ணுங்க. 3. செய்முறைய சரியா ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா 4வது, ரொம்ப முக்கியமா, சேஃப்டிய எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஒரே விஷயம் வேலை செய்யாது. கொஞ்சம் பொறுமையா இருந்து உங்க முடிக்கு எது பெஸ்டா செட் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. இப்போ உங்களுக்கு எல்லா தகவலும் தெரியும். சொல்லுங்க, நீங்க முதல்ல எதை ட்ரை பண்ண போறீங்க? உங்களோட ஹேர் கேர் ஜர்னி சூப்பரா அமைய வாழ்த்துக்கள்.